14/12/2003 அன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் 17/12/2023 முதல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்ற ரெட் அலர்ட் செய்யப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னையை போன்று மிக்ஜாம் புயல் தென் மாவட்டங்களில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்களுடைய ஆட்சியில் புயல் எச்சரிக்கை வந்தவுடன் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தவுடன் IAS அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை எதிர்கொள்வதற்காக நாம் நியமிக்கப்படுவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படி எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் நான் குறிப்பிட்டுள்ள தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டது. 18ஆம் தேதி முதலே எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகள் ஈடுபட்டனர். 19/12/2023 அன்று உடனடியாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களுக்கு நான் நேரில் சென்று ஆய்வு செய்து கழகத்தின் சார்பாக நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டேன். பத்திரிகையாளர் ஊடகங்கள் வந்து தூத்துக்குடியில மழையில முழங்கால் அளவு தண்ணீர் இருக்கின்ற அந்த பகுதிக்கு நானே நேரில் சென்று நிவாரண பணிகளை அளித்தோம். அதே போல ஆனால் முதலமைச்சர் 19ஆம் தேதி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியிலே கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் வந்து ஆள் கூட சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட 5 நாள் கழித்துத்தான் மக்களை சந்தித்தார். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமாட்சி திட்டத்தின் மூலமாக தூத்துக்குடியிலே பகில் ஓடை, அந்த ஓடையை தூர்வாரி அதை சரி செய்வதற்காக 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த 20% பணிகள் நிறைவேற்றப்பட்டதா அந்த பகுதியில தூத்துக்குடி நகரத்தில் மைய பகுதியில் அந்த பகில் ஓடை சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வெள்ளமெல்லாம் அந்த ஓடையின் வழியாக சென்று வடிந்திருக்கும். ஆனால் சரியான முறையிலே தூர்வாரத்தினாலே வெள்ளங்கள் எல்லாம் தூத்துக்குடி நகரத்திலே சூழ்ந்து கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற விவரம் முழுவதும் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரியும். இதனால் அங்கே நிறுத்தப்பட்டிருந்த 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் நீங்களே முழுகி மிக கடு சேதத்துள்ளாது, உடமைகள்லாம் சேதம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட முதலமைச்சர் மக்களை சந்திக்காதது எந்த அளவுக்கு இந்த அரசு அலட்சியமாக இருந்தது என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூற கடைபிடிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.